Hi friends, welcome to Shobi's time. இன்னைக்கு வீடியோல ஒரு wall decor DIY பண்ண போறோம். நம்ம living room காக நிறைய wall decors பண்ணிருக்கோம், but kitchen காக எதுமே பண்ணலையேன்னு யோசிச்சேன். அதனால இன்னைக்கு kitchen காக ஒரு wall decor DIY பண்ண போறோம். நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணாம எப்படி நம்மகிட்ட இருக்கிற waste materials யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்றதுன்னு இந்த வீடியோல ஷேர் பண்றேன். ரொம்பவே சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல ஒரு எக்ஸ்பென்சிவ் லுக் கிரியேட் பண்ண போறோம். சோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த DIY டெக்கருக்கு வேஸ்ட் கார்ட்போர்ட் பீசஸ் யூஸ் பண்ண போகிறோம். 6 பீசஸ் வேணும். ஸோ வீடியோவில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்கள் கிச்சனில் வாலோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள் கார்ட்போர்ட் திக்காக இல்லைன்னா 2 பீசஸ் ஒன்றா அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு திக்னஸ் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் கார்ட்போர்டோட சைட்ஸ் கவர் பண்ணுறதுக்கு ஸ்காட்ச் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சைட்ஸ்லையும் ஸ்காட்ச் டேப் பேஸ்ட் பண்ணிட்டா எட்ஜஸோட லுக் நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி 6 பீசஸும் கவர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வால் புட்டி யூஸ் பண்ண போகிறோம். இது பெயிண்ட் ஆர் ஹார்ட்வேர் ஷாப்ஸில் ஈஸியாக கிடைக்கும். 1 kg 60 rupees தான். ஸோ அதை வச்சு நீங்கள் நிறைய கிராஃப்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ வால் புட்டி பவுடர் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஃபெவிகால் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பேஸ்ட்க்கு மெஷர்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை, எவ்வளோ வேணுமோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்கிறேன். ஸோ பேஸ்டோட திக்னஸ் இப்படி இருந்தால் போதும். ரொம்ப வாட்டரி ஃப்ளோவில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் கார்ட்போர்ட் பீசஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கார்ட்போர்ட் பீசஸ் வச்சு நம்ம நிறைய DIYs கிரியேட் பண்ணுறோம், பட் கொஞ்ச நாள்லேயே அது அப்படியே மடங்கிடுது. ஸோ அதோட ஸ்டிஃப்னஸ் கம்மியாயிடுதுன்னு யோசிச்சிருப்பீங்க. ஸோ அது அவாய்ட் பண்ணுறதுக்கு வால் புட்டியை கார்ட்போர்ட் பீசஸ்க்கு மேலே ஒரு பேஸ் கோட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணுறப்ப எப்பயுமே கார்ட்போர்ட் பீசஸ் நல்லா திக்காகவே இருக்கும். இதோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப நாளைக்கு இருக்கும். உங்களால் கேன்வஸ் போர்டு வாங்க முடியும்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணிடலாம். கேன்வஸ் கொஞ்சம் காஸ்ட்லி ஆப்ஷன் நினைக்கிறவங்க நான் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லா பீசஸ்க்கும் வால் புட்டி அப்ளை பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 8 to 10 hours விட்டுருங்க. அப்போ தான் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கிடைக்கும். இப்போ எனக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 ஸ்மால் பீசஸ்க்கு போர்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி சர்க்கிள்ஸ் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிள்ஸ்க்கு லைட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பேக்ரவுண்ட் பார்க்க நீட்டாக இருக்கும். டார்க்கர் ஷேட்ஸ் யூஸ் பண்ணால் லெட்டர்ஸ் எழுதுறப்ப ஹைலைட் ஆகாது. ரேண்டமாக சர்க்கிள்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸில் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா கலர்ஸ்க்கும் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி 3 பீசஸ்க்கும் பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இது ஒரு 1/2 an hour ட்ரை ஆக விட்டுட்டு டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு இந்த போர்டில் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டைரெக்டாகவே பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிடலாம். இந்த டிசைன்ஸ்க்கு எல்லாமே பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். பிளாக் கலரோட லுக் தான் நல்ல பிரைட்டாக இருக்கும். இந்த பீஸ்க்கு மை ஹாப்பி கிச்சன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் பீஸ்க்கு ரஃபாக பென்சிலில் ட்ரா பண்ணியிருக்கேன். பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி டிசைன் ஃபில் பண்ணுறேன். இந்த தின் லைன்ஸ் லெட்டர்ஸ் எல்லாமே ப்ரஷ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் மார்க்கர் யூஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் வார்னிஷ் அப்ளை பண்ண முடியாது. இதோட ரீசன் வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டிசைனுக்கு சீக்ரெட் பிஹைண்ட் தி டேஸ்டி ஃபுட் இஸ் லவ்னு எழுதிக்கிறேன்.
நெக்ஸ்ட் தேர்ட் பீஸ்க்கு ஒரு குக்கோட ஃபேஸ் இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கள் கிச்சனில் நானும் குக் பண்ணுவேன் அண்ட் சம்டைம்ஸ் என்னோட ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ 2 ஜெண்டரும் டினோட் பண்ணுறதுக்காக கேர்ளோட ஐஸ் பெயிண்ட் பண்ணுறேன் அண்ட் பாயோட முஸ்டாக் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். யார் ஹெல்ப் பண்ணாலும் மேக்ஸிமம் அது நம்மளோட கிச்சன் ஆயிடுது. ஸோ மை கிச்சன் மை ரூல்ஸ்னு எழுதி ஃபினிஷ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் பீஸ்க்கு 2 சைட் கார்னர்ஸ்ல மட்டும் சர்க்கிள் பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணிட்டேன் அண்ட் சென்டர்ல டிசைனுக்கு ஒயிட் கலர் பேக்ரவுண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ரஃபா பென்சில்ல டிரா பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுல கவுண்ட் மெமரிஸ் நாட் கேலரிஸ்னு கோட் எழுதி ஃபினிஷ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் பீஸ்க்கும் 2 சைட் கார்னர்ஸ்ல சர்க்கிள் பெயிண்ட் பண்ணிட்டேன். இதுல ஸ்பூன், ஃபோர்க், நைஃப் எல்லாமே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் சென்டர்ல பான் ஆப்பிடைட்னு எழுதிக்கிறேன். லாஸ்ட் ரெக்டாங்கிள் பீஸ்க்கு ஹார்ட் பீட் வேவ்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். இதுல ஒரு கப் அண்ட் ஒரு ஹார்ட் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா எங்களுக்கு ரீசெண்டா காஃபியோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு அண்ட் பெங்களூர் கிளைமேட்க்கு சூடா ஒரு கப் காஃபி குடிச்சாதான் நல்லா இருக்கு. இது டினோட் பண்றதுக்காக காஃபி கப் அண்ட் ஒரு ஹார்ட் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலா we love coffeeன்னு எழுதிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஸ்டெப் வார்னிஷ் பண்ண போகிறோம். நான் லிட்டில் பர்டியோட கிளாஸ் டெக்கர் வார்னிஷ் யூஸ் பண்ணுறேன். பெயிண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் 2 டேஸ் ட்ரை ஆக விட்டுருங்க. 2 டேஸ் கழிச்சு வார்னிஷ் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக ஷாப்பில் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நல்ல ஷைனிங் லுக் கிடைச்சிருச்சு. இதுக்கு பேக் சைடில் ஸ்காட்ச் டேப் யூஸ் பண்ணி வாலில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். 3mm டேப் கிடைச்சா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் இல்லாமல் மார்க்கர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வார்னிஷ் பண்ணாதீங்க. எங்கெல்லாம் மார்க்கர் யூஸ் பண்ணீங்களோ எல்லாமே ஸ்மட்ஜ் ஆகிடும். ஸோ மார்க்கர் யூஸ் பண்ணிங்கன்னா வார்னிஷ் பண்ண வேண்டாம். அண்ட் வார்னிஷ் பண்ணதால் எப்போ வேணாலும் ஈஸியாக கிளாத் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ லுக் வைஸ் எப்போவுமே அப்படியே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு
பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and Shobi's Timeக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.